எப்போ ஒருத்தன் கடவுளை நம்பாம தன்னைத்தானே நம்பத் துவங்குகிறானோ அந்த கணத்திலே அவன் விழுந்து விடுகிறான். அவன் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த மாயை நிலைக்காது என்பதை கர்தபாசுரன் மறந்து விடுகிறான். தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தல் தானே என்று சித்தர் பெருமானில் முக்கியமானவரும் முதல்வமையானவருமான திருமூலப் பெருமானே பாடியிருப்பார். ஒரு குரு அப்படின்னு சொன்னால் நமக்கு ரோல் மாடல், லைஃப்பில் இப்படித்தான் இருக்கணும், இந்த அளவு நாம் முன்னேறியாகணும் என்றெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. குரு பார்க்க கோடி தோஷங்கள் நீங்கும், கோடி புண்ணியம் கிடைக்கும் என்றெல்லாம் பல்வேறு வகையிலே குருவின் பார்வையே சிறப்பித்து சொல்லப்படுகிறது. நெற்றியில நீரோ குங்குமமோ பூசி நமசிவாய நாமத்தையோ ஓம் சக்தி என்ற நாமத்தையோ இடைவிடாது ஜபிப்பவர்கள் வாழ்க்கையிலே இன்னல்கள் அகன்றுவிடும், வாழ்க்கையில் இடையூறுகள் அகலத் துவங்கும். வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் பக்தி கேஃப் நேயர்களுக்கு சித்திக்கட்டும். அன்னை ஓம் சக்தி என்று சொன்னாலே வளத்தை தருவாள். அதுபோல மற்றொரு வார்த்தை குரு வாழ்க, குரு நன்றாய் வாழ்க, குருவே துணை என்று சொல்லக்கூடியது. இந்த குருவின் பெருமையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திருமூலர் திருமந்திரத்திலே தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தல் தானே என்று சித்தர் பெருமானில் முக்கியமானவரும் முதல்வமையானவருமான திருமூலப் பெருமானே பாடியிருப்பார். அப்போ இந்த குருக்கு எவ்வளவு மகிமைன்னு பாருங்க. அப்போ குருவை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் குரு கீதை என்று ஒரு நூல் உண்டு. ஸ்கந்த புராணத்தில் இருக்கக்கூடியதிலே ஒரு பகுதியிலே இங்கே சிவபெருமானும் அன்னை பார்வதியும் பேசியிருப்பார்கள். நாகுரோர் அதிகம், நாகுரோர் அதிகம் என்றெல்லாம் சொல்லியிருப்பார்கள். இப்பெரும் பெருமைக்குடைய குருவை போற்றக்கூடிய நன்னாள் என்பது 10/7/2025 அன்று வரக்கூடிய குரு பூர்ணிமா. அப்போது ஒரு குரு அப்படின்னு சொன்னால் நமக்கு ரோல் மாடல், லைஃப்பில் இப்படித்தான் இருக்கணும், இந்த அளவு நாம் முன்னேறியாகணும் என்றெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. சிலருக்கு நமது மறைந்த தொழிலதிபர் மனிதநேயம் மிக்க ரத்தன் டாட்டா அவர்கள் குருவாக மனதிலே நினைத்திருப்பார்கள். சிலருக்கோ நமது முன்னாள் ஜனாதிபதி ஐயா அப்துல் கலாம் அவர்களை ஒரு குருவாக நினைத்திருப்பார்கள். வாழ்க்கையிலே குரு என்று சொன்னால் அவர் ஆன்மீக ரீதியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கோட்பாடும் கிடையாது. சரி, இந்த குரு நமக்கு வழிகாட்டுகின்றார் என்றால் வாழ்க்கை வெற்றி பெற்று விடுகிறது. எனவேதான் ஜாதகத்தில் குருவோடு ஏதான ஒரு கிரகம் சேர்ந்திருந்தால் அதை சிறப்பாக சொல்லுவார்கள். அதே போல குரு பார்க்க கோடி தோஷங்கள் நீங்கும், கோடி புண்ணியம் கிடைக்கும் என்றெல்லாம் பல்வேறு வகையிலே குருவின் பார்வையே சிறப்பித்து சொல்லப்படுகிறது. அந்த குரு என்று சொன்னால் நம் அனைவருக்கும் கலியுகத்திலே ஒரு ஞான குருவாக நமக்கு விளங்கக்கூடியவர் ஹனுமான் என்று சொல்லக்கூடியவர். இந்த ஆஞ்சநேயரது பிறப்பை பற்றி கேட்டாலே சிலருக்கு ஜாதகத்தில் 5ஆம் இடம் 9ஆம் இடம் எல்லாம் பாதிப்பாக இருக்கும். அது ஏதோ ஒரு வகையிலே பணம், புகழ், பதவி, குழந்தை பேரு அல்லது ஒரு நல்ல வேலை என்பதெல்லாம் கிடைப்பதற்கு ஒரு தடையாக இருக்கும். அந்த தடை நீங்க வேண்டும் என்று சொன்னால் நான் இப்பொழுது சொல்லக்கூடிய இந்த கதை, இதை கேட்டாலே பல்வேறு வினைகள் நீங்கும் என்று சொல்லப்படுகிறது. ஒரு காலகட்டத்திலே கலியுகம் துவங்குவதற்கு முன்பு சக்தி யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம் என்றெல்லாம் இருந்தது. அப்பொழுது கர்தபாசுரன் என்ற ஒரு அசுரன் இருந்தானாம். இந்த கர்தபம் என்று சொன்னால் கழுதை முகம் என்பார்கள். நாம் சொல்கிறோம் இல்லையா, சிலருக்கு பிடிவாதம் இருக்கிறது என்று. அந்த பிடிவாதத்தின் மொத்த வடிவமாக இருப்பானாம் இந்த கர்தபாசுரன். ஒருவனுக்கு பிடிவாதம் இருந்தது என்று சொன்னால் நன்மைக்கு பயன்படுத்தினால் அது நலத்தை தரும். எனினும் அதனால் வரக்கூடிய பலத்தை, அதனால் வரக்கூடிய பழத்தை, நன்மையை தவறாக பிரயோகம் செய்தால் அது நம்மிடம் இருந்து விட்டு விலகி அந்த ஆற்றலே நமக்கு ஒரு ஆபத்தை உற்பத்தி செய்துவிடும் என்பதுதான் இந்த கர்தபாசுரனின் கதை. அந்த காலகட்டத்திலே இந்த கர்தபாசுரன் மிகுந்த சிவபக்தி உடையவனாக இருந்தானாம். அனுதினமும் காலையில் எழுந்தால் திருநீறு பூசி விடுவான். ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை, பஞ்சாட்சரத்தை அனுதினமும் உருவேற்றி விடுவான். யார் ஒருவன் பஞ்சாட்சரத்தை காலையும் மாலையும் சொல்லத் துவங்குகின்றானோ அவனுக்கு வாழ்க்கையில் செல்வமும் சிறப்பும் சீரும் சேரும் என்பது உண்மை.
ஜாதகத்தில் எது எந்த நிலையில் இருந்தாலும் நெற்றியிலோ நீரோ குங்குமமோ பூசி நமசிவாய நாமத்தையோ ஓம் சக்தி என்ற நாமத்தையோ இடைவிடாது ஜபிப்பவர்கள் வாழ்க்கையிலே இன்னல்கள் அகன்றுவிடும், வாழ்க்கையில் இடையூறுகள் அகலத் துவங்கும். அப்போ இந்த கர்தபாசுரன் இதை போல செய்ய செய்ய பல்வேறு ஆற்றல்கள் வந்தது. வந்தவுடனே இவனிடம் அகந்தையும் வந்தது. இவனிடம் இருக்கக்கூடிய பக்தி அபாரமானது. பலரையும் இன்னல் படுத்த துவங்கினான். எனினும் இவன் மீது ஏதோ ஒரு ஆயுதத்தை பிரயோகம் செய்தால் ஓம் நம சிவாய என்று பஞ்சாட்சரத்தை தபித்து விடுவான். இந்த பஞ்சாட்சரம் இவனை ஒரு அரணாக காத்தது. எல்லா தேவர்களும் சென்று வேண்டி வணங்கினார்கள். அப்பொழுது சிவபெருமான் சொன்னார், நானே நினைத்தால் கூட என் நாமத்தினால் காக்கப்படும் ஒருவனை அழிக்க முடியாது. யார் ஒருவன் சிவபக்தியை பரிபூர்ணமாக செய்கிறானோ, யார் ஒருவன் பஞ்சாட்சரத்தை இடைவிடாது ஜபிக்கிறானோ, அதில் லயிக்கிறானோ, அவன் அந்த நிலையிலிருந்து சற்று கவனக்குறைவானால்தான் அவனுக்கு அழிவு நேரும் என்றார். உடனே எல்லாரும் போய் மகாவிஷ்ணு கிட்ட போனாங்க. மகாவிஷ்ணு சொன்னார், சிவபெருமானே, கருணை கடலே, கருணையின் பொருளே, எனக்கு நீங்க தான் அருள் செய்யணும். பலருக்கும் சிவவிஷ்ணு பேதங்கள் சிலருக்கு உண்டு. சிவன் பெரியவரா, விஷ்ணு பெரியவரா? அப்படி கிடையாது. சிவஸ்ய ஹிருதயஸ்ய விஷ்ணு, விஷ்ணுஸ்ய ஹிருதயஸ்ய சிவோ. நாம் இருவரும் ஒரே சக்தியாக இணைந்து தான் செயல்படுகிறார்கள். எப்போதுமே சிவ விஷ்ணு பேதம் பார்க்க கூடாது. உடனே சிவபெருமானிடம் விஷ்ணு வேண்டி வணங்கி கேட்டார், இந்த அரக்கனை அழிக்க வேண்டும், மக்களை காக்க வேண்டும், வழிவகை செய்ய ஒரு ஆற்றலை தர வேண்டும். உடனே சிவபெருமான் சொன்னார், இந்த செயலை செய்தாய் என்றால் நானே ஒரு அவதாரம் எடுக்கிறேன். அந்த அவதாரம் உனக்கு சேவை செய்யக்கூடிய நிலையிலே இருக்கும் என்று ஒரு வரத்தை வழங்கிவிட்டார். உடனே விஷ்ணு செல்கிறார். அங்கே சென்று அந்த கர்தாபாசுரனை அழிக்க முற்படும் போது ஓம் நம சிவாய என்ற மந்திர ஜபத்தில் இருக்கிறான். நெற்றியிலே திருநீர் இருக்கிறது. உடனே பார்த்தார், இவனை இந்த லெவலில் அழிக்க முடியாது. மறுநாள் இவர் ஒரு பெண்ணுரு கொண்டு செல்கிறார். கர்தபாசுரா, நீ எவ்வளவு வலிமையானவன், உன்னை இந்த திருநீரும் பஞ்சாட்சரமும் தான் காப்பாற்றுகிறது என்று நினைக்கிறாயா? இதையெல்லாம் தாண்டி உன்னிடம் வலிமை இருக்கிறது அப்படின்னார். எப்போ ஒருத்தன் கடவுளை நம்பாம தன்னைத்தானே நம்ப துவங்குகிறானோ அந்த கணத்திலே அவன் விழுந்து விடுகிறான். அவன் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த மாயை நிலைக்காது என்பதை கர்தபாசுரன் மறந்து விடுகிறான். உடனே கர்தபாசுரன் சொல்கிறான், அப்படியா, நீங்கள் சொன்னால் கரெக்டாக தாங்க இருக்கும். நம்மளை போல தான் நாம் சுயமாக எப்பொழுதும் பெரியவர்கள் சொல்லியிருப்பார்கள், நெற்றியில் திருநீரிடு, குங்குமத்தை இடு, ஆலயம் செல், ஆண்டவனின் பெயரை சொல், அனுதினமும் ஓம் சக்தி என்று சொல்லுன்னு சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் நமக்கு என்ன தோணும், ஆண்டவனா காப்பாற்றுகின்றான், இங்கே இருக்கக்கூடிய இடத்திலே நம் திறன்தான் வேலை செய்கிறது என்று நமக்கு அந்த திறனை தந்த அந்த அரண் நாமத்தை நாம் மறந்து விடுவோம். அதையே தான் கர்தபாசுரன் செஞ்சான். மறுநாள் நெற்றியில் திருநீரிடவில்லை, பஞ்சாட்சரம் சொல்லவில்லை. உடனே வந்தார் மகாவிஷ்ணு. மாயை தன் வேலையை காட்டியது, மாயவன் தன் வேலையை காட்டினான். கர்தபாசுரன் ஆயுள் முடியும் தருணம். கர்தபாசுரன் சொன்னான், ஐயா, தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் சிவபெருமானே, எல்லாம் நீ தந்த ஆற்றல் என்பதை மறந்து விட்டேன், உன்னை துறந்து விட்டேன், அதனால் எனக்கு இப்பொழுது இறக்கும் தருவாய் வந்ததுனர். உடனே சிவபெருமான் சொன்னார், கவலைப்படாதே, யாரெல்லாம் உன் வரலாறை நினைக்கிறார்களோ அவர்களுக்கு சிவன் அருள் ஏற்படும். எப்பொழுதும் பஞ்சாட்சரத்தை ஓத வேண்டும் என்ற நினைவை தூண்டக்கூடிய ஒரு கருவியாக நீ இருந்தாய் என்று வாழ்த்தினார். உடனே அங்கே மகாவிஷ்ணு இருந்தார். மகாவிஷ்ணுவிடம் சொன்னார், ராம அவதாரம் நிகழப்போகிறது. நான் உனக்கு சொன்னேன் அல்லவா, இந்த கர்தபாசுரனை நீ அழித்து விட்டாய். அதனால் ராம அவதாரத்திலே ஹனுமனாக உனக்கு சேவகனாக எனது ருத்ராம்சம் ஒன்று வரப்போகிறது என்றார். அங்கே மகனம் நிகழ்ந்த மகாவிஷ்ணு சொன்னார், ஐயனே, இது என்னப்பா ஒரு பாக்கியம். அண்ட சராசரங்களுக்கும் அதிபதி நீ, நவகோள்களுக்கும் அதிபதி நீ, அகிலத்துக்கும் தாயாக தந்தையாக விளங்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வர பரம்பொருள் நீ. அடியேனுக்காக ராமாயண காலத்திலே ஹனுமனாக வந்து சேவை செய்ய போகிறேன் என்கிறாயே, அப்பா நான் என் செய்வேன், இதற்கு நான் என்ன கைமாறு செய்வேன் என்றார். இல்லப்பா, எல்லா நேரத்திலையும் ஒருவன் பஞ்சாட்சரத்தை ஓத வேண்டும் என்ற பெரிய ஞானத்தை நீ மக்களுக்கு தந்திருக்கிறாய். அப்போ நான் வந்து ஹனுமான் அவதாரத்தில் என்ன செய்வேன் தெரியுமா, ராமா அப்படின்னு உன்னுடைய நாமத்தை சொல்லுவேன். அந்த ராமான்ற நாமம் என்ன இருக்கிறது, நாராயணா என்பதிலே 2ஆம் எழுத்தையும் நமசிவாய என்பதிலே 2ஆம் எழுத்தையும் சேர்த்தால் ராமா என்று வரும்.
அப்போ இந்த ராமநாமம் தாரக நாமமாக போற்றப்படும். யார் ஒருவன் பஞ்சாட்சரம் சொல்லி இறைவனை போற்றுகிறானோ அவனுக்கு வாழ்க்கையில் அனைத்து நலமும் ஏற்படும் என்பதைப் போல யாரெல்லாம் ராம ராம என்று சொல்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையிலே பலத்தையும் நலத்தையும் வளத்தையும் தருவேன். அது தவிர ஹனுமானது எனது அவதாரம் மும்மூர்த்தி அம்சம் கொண்டதாக விளங்கும். இது தத்தாவதாரத்தின் நிலைகளையும் கொண்டிருக்கும். என்றெல்லாம் ஹனுமானது நாமத்தை நினைக்கிறார்களோ யாரெல்லாம், அதுவும் குறிப்பாக குரு பூர்ணிமா அன்று. காரணம் என்ன? ஹனுமானது முக்கியமான மந்திரம் என்ன? ஹனுமான் சாலிசா. அதில் முதல் வரி என்ன தெரியுமா வரும்? ஸ்ரீ குரு சரண சரோஜரஜ். யாரெல்லாம் குருவின் தாமரை பாதங்களை நினைக்கிறார்களோ என்று எடுத்துக்காட்டும். எனவே யாரெல்லாம் குரு பூர்ணிமா அன்று ஹனுமனது நாமத்தை நினைக்கிறார்களோ, ஹனுமனது பெயரை சொல்கிறார்களோ, ஹனுமான் சாலிசா போன்ற ஹனுமான் அஷ்டோத்திரத்தை கேட்கிறார்களோ வாழ்க்கையில் சகலவித துன்பங்களும் நீங்கி சங்கடங்கள் நீங்கி செல்வம் பெருகும். ஹனுமானை அவ்வப்போது மஞ்சள் நிற பூக்களால் அர்ச்சனை செய்வதாலே எப்பேற்பட்ட குரு சார்ந்த தோஷங்கள் இருந்தாலும் விலகும். அதேபோல் ஹனுமானுக்கு மஞ்சள் வஸ்திரங்கள் சாற்றும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையிலே தங்கம் தங்கத் துவங்கும் போன்ற பல்வேறு வரங்களை சிவபெருமான் வழங்கத் துவங்கினார். மகாவிஷ்ணு கேட்டு லயிச்சுக்கிட்டே இருக்கார், அப்பா என்னப்பா ஒரு பபாகியம்னு. அதே போல கலியுகத்திலே நாம் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஹனுமானது மகிமை எங்கும் பரவிக்கொண்டிருக்கிறது. உங்கள் துன்பங்கள் நீங்கிக் கொண்டிருக்கிறது. வரக்கூடிய குரு பூர்ணிமா அன்று உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஹனுமானது ஆலயத்துக்கு செல்லுங்கள். அவ்வாறு செல்ல இயலவில்லை என்று சொன்னால் வீட்டிலேயே ஓம் நமோ ஹனுமதே நமக, ஓம் நமோ ஹனுமதே நமக என்று சொல்லி வழிபடுங்கள். வீட்டிலே ஹனுமானது நாமங்கள், ஹனுமானது பாடல்களை ஒலிக்கச் செய்யுங்கள். வாழ்க்கையில் விளக்கு போன்று உங்களை கைபிடித்து செல்லுவார். இனி கவலை வேண்டாம். சிவசிவ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.